திட்டங்களாக உருவாக்கப்பட்டுள்ளது. நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் 2023 நவம்பர் 4 2023 தான் வந்து இந்த நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டமானது உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் பேர்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நடந்தோம் அப்படின்னா நல்லா இருப்போம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட ஒரு நோக்கமே. 30 நிமிடம் வந்து கண்டிப்பான முறையில் நடந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து கிட்டத்தட்ட 20 பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழ்வியல் நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், இதய நோய்கள், புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொற்றா நோய்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளை அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டமானது. ஆண்டுதோறும் 4 கோடிக்கு மேற்பட்டோர் உலக அளவில் வந்து உயிரிழப்பு ஏற்படுவதாக வந்து ஒரு அறிக்கை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. மேலும் தமிழகத்தில் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 70,000 உயிரிழப்புகள் வந்து இந்த தொற்றா நோய்கள் மூலமாக, நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை, அப்புறம் பிபி, ஹார்ட் டிசீஸ், கேன்சர், இந்த டிசீஸ் மூலமாக வந்து 70,000 பேர் தமிழகத்திலையும் 4 கோடி பேர் உலக அளவில் வந்து இறந்து போயிடுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட உடம்பு தான். ஸோ அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பணம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் நம்மளோட உடம்பை தவிர்த்து பணம் வந்து ரொம்ப முக்கியமெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாரிச்சிருந்தாலும் உங்களோட உடம்பு நல்லா இருந்தால் தான் அந்த பணத்தோட மதிப்பே இருக்கும். நீங்கள் படுத்த படுக்கை ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு எந்த ஒரு மதிப்புமே கிடையாது. ஆகையால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். குறைஞ்சபட்சம் டெய்லி ஒரு 1/2 hour வந்து உங்கள் உடம்புக்கு வந்து நீங்கள் ஒரு வேல்யூவான ஒரு மதிப்பு கொடுங்க. நடந்து போங்க. நடந்து போனீங்க அப்படின்னா இந்த தொற்றா நோய்கள் வந்து நமக்கு அண்டாமல் நம்ம வந்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்கலாம்.